உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் ஒரு சதி இருந்ததாகவும் உளவுத்துறையின் சக்தி வாய்ந்த நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் சில ராணுவ ஜெனரல்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். அவர்களின் பெயர்களை பாராளுமன்றில் தெரியப்படுத்தியுள்ளேன். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றவுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஆதரித்த அதிகாரிகளுக்கு மிக உயர்ந்த பதவிகளை வழங்கினார். நான் இதனை பாராளுமன்றில் தெரியப்படுத்தினேன். இந்த தகவல்களை பாராளுமன்ற ஹன்சாட் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்நிலையில் தற்போது இந்த பெயர்களை நான் வெளியிட்டால் நீதிமன்றில் வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும். நிச்சயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ஒரு சதி இருந்தது. உளவுத்துறையில் சக்தி வாய்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருந்தனர். ராணுவத்தில் உள்ள சில முன்னாள் ஜெனரல்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் கிழக்கிலும் கடமைகளை செய்கிறார்கள். ஜாரானுக்கு சம்பளம் கொடுக்க தொடங்கியவர்களும் இவர்கள்தான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிறைவடைந்த பிறகு கோட்டாபய ஆட்சியில் அந்த அதிகாரிகள் உயர் பதவிகளை வகித்து அடக்கி ஆண்டனர். கிழக்கில் 2 பயங்கரவாத தலைவர்களாக கருணா மற்றும் பிள்ளையான் இருந்தனர். இவர்கள் இருவரின் பெயர்களையும் கூற முன்னாள் தளபதி பயந்தார் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.